இந்த கலர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கு. இந்த 200 கிராம்ஸ் வச்சு தான் நம்ம இந்த பேக் பண்ண போகிறோங்க. வேறு எதுவுமே இதுக்கு மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. இந்த 200 கிராம்ஸ் யான் மட்டும் போதும். ஓகேங்களா? இதை வச்சு எப்படி இந்த பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடி வந்து உங்களுக்கு போட தெரியும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் அடி போட்டிருப்பேன். அதே போல் தான் இந்த அடியும் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து 36 செயின்ஸ் போட்டிருக்கேன். 36 செயின்ஸ் போட்டு 1 2 3 4, அதாவது 4 லைன்ஸ். அப்போ வந்து நான் 8 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 8 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்று போட்டு வந்துட்டேங்க. சுற்று வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் நான் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டிச் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அடி ஃபுல்லாக நம்ம சிங்கிள் குரூஷே மட்டும்தாங்க போட்டிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. பின்ன பேக் ஃபுல்லாக டபுள் குரூஷே மட்டும்தான் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க. பாருங்கள், பேட்டர்னும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நான் 2 த்ரெட்டை வச்சு நான் அடி போட்டிருக்கேன். பாருங்கள், அடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படிங்கிறக்காக நான் 2 த்ரெட் வச்சு அடி போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 த்ரெட் வச்சு அடி போட்டு முடித்த பிறகு நான் ஒரு த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இதை நம்ம இங்கே அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். நான் ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டுட்டு இந்த த்ரெட்டவே நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். அடி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நம்ம சிங்கிள் த்ரெட்டில் போட்டோம்னா, பர்ஸ் த்ரெட் போடும்போதும் நம்ம வந்து டபுள் இது யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா அடி வந்து நம்ம அட்டை அதெல்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க. இது பின்னல் மட்டும்தான். அப்போ இது வந்து நம்மளுக்கு திக்காக போட்டோம்னா பாருங்கள், பேக் வந்து நம்ம என்ன வெயிட் போட்டாலும் இழுத்துட்டு வராது. ஓகேங்களா? அதனால நான் இந்த 8 ப்ளை யான், இது வந்து 8 ப்ளை யான் டபுள் ஹேங்க் வச்சு நான் இந்த அடி மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த த்ரெட்டை சேஃப்டி பண்ணுவோம். சேஃப்டி பண்ணிவிட்டு இது சிங்கிளாக வச்சு நம்ம வந்து சுற்று வந்து ஆரம்பிப்போம். பாருங்கள், இது வந்து நம்ம அந்த பேஸ் இது வாங்குகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், எந்த நேர் கட் பண்ணோம், ஒட்ட வச்சு அதெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு நீட்டாக. இதுக்கு அடுத்தது நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. நம்ம பேக் பாருங்கள், இது வந்து நம்ம வெளியே தெரியணும். இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா தெரியறத வெளியே வச்சுக்கோங்க. 1 2 3 4, இந்த 4 கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து உள்ளே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஏங்க நம்ம இப்படி தானே சுற்று போட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இப்போ நான் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. நான் பாருங்கள், மேலே லூப்பில் வைக்கல, நான் இப்படி ஃபுல் ஸ்டிச் எடுக்கிறேன். அப்புறம் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நான் 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடிக்கும் 3.5 mm தான், சுத்துக்கும் 3.5 mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போடுவோம். 1 2 3 3 செயின்ஸ் போட்டு அந்த சேம் ஸ்டிச்லேயே மறுபடியும் 3 டிசி. நல்லா பாருங்கள், டிசி தான் போடுறேன். டபுள் குரோஷே 1 டைம், 2 டைம், 3 டைம். இந்த செயினையும் சேர்த்துனா நம்மக்கிட்ட 4 டிசிஸ் இருக்கிறதா கவுண்ட்டு. சரிங்களா? இந்த 3 செயின்ஸ், ஒரு டிசி, செகண்ட் டிசி, தேர்ட் டிசி, ஃபோர்த் டிசி. இப்போது நம்ம 1 2 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுறதுனால பாருங்கள், 1 2 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த்து செயினில் 4 டிசிஸ் போடுறோம். 1 2 3 4. திருப்பி ஒரு சுற்றுறோம். 1 2 3, நல்லா பார்த்துக்கோங்க. 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுறோம். ஃபோர்த்து செயினில் 4 டிசிஸ். 1 2 3 4. ஓகேங்களா? செயின்ஸ் எல்லாம் எதுவுமே போடலை. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. எப்படி? 1 2 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்ததில் 4 டிசி. 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுங்கள், அடுத்ததில் 4 டிசி. அப்படியே ஃபுல்லாக போட்டு வாங்க. பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. 3 ஸ்டிச்சஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போது 1 2 3, இந்த தேர்டில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இந்த தேர்ட் செயினில் வந்துட்டு நம்ம எப்போவுமே முடிச்சதையும் போடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த தேர்டில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம போடுற ரவுண்டும் அடுத்த ரவுண்டு, இந்த 2 ரவுண்டையும் தான் நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இந்த ரவுண்டு வந்து இங்கே பாருங்கள், இது 3 செயின் போட்டது, இது ஒரு டிசி, செகண்ட் டிசி, தேர்ட் டிசி, ஃபோர்த் டிசி. இந்த ரவுண்டு ஃபுல்லாக செகண்ட் டிசி மேலே ஒர்க் பண்ணணும். அடுத்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபோர்த் டிசி மேலே ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம இந்த 3 செயின்ஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எந்த செயினில்? செகண்ட் டிசியில் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த செகண்ட் டிசி மேலே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இங்கே ஆரம்பிக்கணும்னு இந்த செகண்ட் டிசி மேலே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இதுக்கப்புறமா 1 2 3 செயின்ஸ் ஒரு சுற்றுறோம்.
அதே சேம் ஸ்பேஸில் விட்டு 3 டிசிஸ் போடுறோம். 1 இது ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பேட்டர்னு. 3 டிசி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம எப்பவுமே எவ்வளோ செயின்ஸ் விட்டுட்டு ஆரம்பிக்கணும்? 1, 2, 3 3 செயின்ஸ் விட்டு அடுத்தது ஆரம்பிக்கணும். அந்த கவுண்ட் வந்து நம்ம இப்போ இந்த செகண்ட் டிசி மேலே அந்த கவுண்ட் வச்சுருக்கோம். இங்கே 4 டைம்ஸ் 1, 2, 3, 4 இது வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம்? செகண்ட் டிசி மேலே இது போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்துடுங்க. இங்கே 1, 2, 3, 4 இருக்குங்களா? இந்த செகண்ட் டிசி மேலே. புரிஞ்சுதுங்களா இந்த ரவுண்டு? ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த பேட்டர்ன் முடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளவர் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருக்கிற மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வரோம். சரிங்களா? எப்படி போட்டோம்? இங்கே 3 இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அங்கே 3 செயின்ஸ் போட்டு 3 டிசி போட்டோம். அதுக்கு அடுத்தது இப்படியே வந்துட்டு இந்த 4 டிசியில் இந்த செகண்ட் டிசிக்கு மேலே 4 டிசி, அதே மாதிரி இந்த செகண்ட் டிசிக்கு மேலே 4 டிசி, இதே மாதிரி சுற்று இது வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், செகண்ட் இதுவும் போட்டு வந்தாச்சு. செகண்ட் ரோ முடிச்சாச்சு. செகண்ட் ரோ முடிச்சுட்டு இதே போல் நம்ம எப்போவுமே எல்லா ரோஸும் முடிக்கும் போதும் அந்த தேர்டு செயினில் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அடுத்தது எந்த செயினில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த தேர்ட் செயின் டவுட் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணும்போதே அங்கே மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் தேர்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போ நம்ம ஒர்க் வந்து கொண்டு வந்தாச்சு. பாருங்க, செகண்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது தேர்ட் ரோ போட போகிறோம். தேர்ட் ரோ எப்படின்னு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸ்டிச்சஸு. இப்போ நம்ம தேர்ட் ரோ என்ன சொன்னேன்? இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம இந்த செகண்ட் ரோ வந்து செகண்ட் டிசி மேலே போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே செகண்ட் டிசி மேலே போட்டிருக்கோம். அப்போது இங்கே பாருங்கள், இந்த ரோ வந்துட்டு 4th டிசி மேலே போடணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த 4th டிசி வர வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். செகண்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், தேர்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 4th ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்போது அங்கே வந்துட்டு 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டு இதில் 3 டிசிஸ். 1, 2, 3. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒர்க் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோமோ அதே மாதிரி வந்திருக்கு. அப்போது அடுத்தது 1, 2, 3 3யை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4th டிசி மேலே நம்ம 4 டைம்ஸ் டிசி போடணும். டபுள் குரோஷே 1, டபுள் குரோஷனே உங்களுக்கு தெரியலைங்களா? ஒரு சுற்றுறோம், இந்த ஹோல் வழியாக விடுறோம், எடுக்கிறோம், 2 டிசி, 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு சுற்றுறோம், சேம் ஸ்பேஸில் விடுறோம், இழுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ். இதை கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் போடலாங்க. நடு சென்டரில் போட்டு போகலாம். இதை வந்து நம்மளே மாற்றி போட்டோம்னாவே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்மளே பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான். பாருங்கள், இந்த 4th டிசி மேலே 4 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் குரோஷே போட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். இந்த எண்டு வரைக்கும் இங்கே வந்து நான் 4th டிசியில் வந்து 4 டைம்ஸ் டிசி போட்டுருவேன். அதுக்கப்புறமா இங்கே தேர்ட் செயினில் வந்து நான் ஜாயின் கொடுத்துருவேன். தேர்ட் செயினில் ஜாயின் கொடுத்துட்டு இப்போ அடுத்த ரோ நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த ரோ இந்த செகண்ட் டிசி மேலே ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த ரோ 4th டிசி மேலே ஒர்க் பண்ணுவேன். அவ்வளோவே தாங்க. முதல்ல செகண்ட் டிசி, ஒரு ரோ செகண்ட் டிசி முடித்ததையும் அடுத்த ரோ 4th டிசி, ஒரு ரோ செகண்ட் டிசி முடித்ததையும் அடுத்தது 4th டிசி மேலே. இதே மாதிரி நம்ம எவ்வளோ ஹைட் போடணும்னு விருப்பப்படுறோமோ அந்த ஹைட் ரீச் ஆகிற வரைக்கும் போட்டுவாங்க. சரிங்களா? இதை போட்டு வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராப் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராப் வச்சுருக்கு. அதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது பாருங்கள், நான் இதுக்கு பட்டன், மேக்னெட்டிக் பட்டன் எதுவுமே வைக்கலைங்க. சும்மா த்ரெட்லேயே ஒரு பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி வச்சுருக்குங்க. பாருங்க, அப்புறம் முன்னாடி ஒரு பேக்கு, அதுக்கப்புறமா
பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் நான் துணி கொடுத்துருக்கேன். நான் துணி வந்து இதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்கலைங்க. இந்த ரேஷன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதவே வந்து நான் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இது ஸ்டிச்சிங் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சும்மா நான் ஒட்ட தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அது ஒரு பேக் பண்ணி காமிக்கிறேன். இதில் எப்படி ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம இழுத்தாலும் அது வராது, என்ன இழுத்தாலும் நம்ம வராது. பாருங்கள் நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறேன்னு பாருங்கள், அப்போது வராது, நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். தைக்கிறத விட இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள் இந்த பேக்கோட லென்த்துக்கு நான் வந்து கிளாத் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் கிளாத் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் என்ன திங்ஸ் பென்சில் எது வேணாலும் வைக்கலாம். த்ரெட்டு பாருங்கள், இது த்ரெட்டு வந்து நான் வந்து மஸ்டர்டு கலர் கொடுத்தேன், அதாவது வெந்தய கலர்னு கொடுத்தேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் கலர்லாம் நல்லா செலக்ட் பண்ணி வாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கும் நம்ம ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது கலர் டிஃப்ரென்ஸ் வரும். ஆக்சுவலாக இது நான் டார்க் கலர் தான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த கலரில் தான் ரிசீவ் ஆச்சு. அதனால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள் வந்து 2 ஹேங்கிங் வச்சுருக்கேன். இந்த ஹேங்கிங் வந்து இந்த பேக்கோட ஸ்ட்ராப் மாதிரி பாருங்கள், இப்படி இழுத்துக்கிறது. இப்படி நோட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு லாங் சைஸ் நோட்டே உள்ளே வைக்கலாங்க, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இழுத்துட்டு இப்படி நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம், சிங்கிள் நாட்டாகவும் போட்டுக்கலாம். சிங்கிள் நாட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேக் வந்து அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அந்த தொங்குற மாதிரியே இருக்கும், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் சிங்கிள் நாட்டாக போட்டு எல்லாம் ஒரே ஸ்டிச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்கு, மாறி மாறி எந்த ஸ்டிச்சுமே இல்லை. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, இந்த ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள் இந்த ஸ்டிச் வந்து நான் கடைசியில் இங்கே வரும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சை விட்டு விட்டு டிக்ரீஸாக பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, இது பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க. பட்டன் இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப்பு. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இந்த ஸ்ட்ராப் பண்ணுறது. பாருங்கள் இது வந்து த்ரெட்டு நம்ம இந்த ஸ்ட்ராப் பண்ணும்போது இப்படி இழுத்தாலும் நம்மளுக்கு பாருங்கள், ரொம்பவும் இழுத்தாலும் நம்மளுக்கு ஃபுல்லாக இதாகாது. ஓகேங்களா, பண்ணிவிட்டு நான் சும்மா இங்கே நாட்ஸ் மாதிரி போட்டு விட்டேங்க. ரிங்ஸோ எதுவுமே கொடுக்கலங்க. பாருங்கள் ஒரு 200 கிராம்ஸ் த்ரெட்டுங்க. அந்த 200 கிராம்ஸ் த்ரெட்டில் வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கு. இந்த த்ரெட் மட்டும் நான் மற்ற ஒர்க் பண்ணுற த்ரெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து டிசைன் வேறு கலராக வைக்கணும்னு வச்சுருக்கு. அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வாங்க இந்த ஸ்ட்ராப் மட்டும் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஸ்ட்ராப் எப்படி மேக் பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்கள் எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஹூக் சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து திக்காக வேணும்னா நீங்கள் 2 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு 4 செயின்ஸ் போடணும். 1 1 2 3 4 செயின்ஸ் போட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு மறுபடியும் திருப்பி ஃபஸ்ட்டு செயினில் போடணும். அதாவது நம்ம திருப்பி திருப்பி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 4 செயினில் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடுங்க. 1 2 3 4. பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறமா நல்லா பாருங்கள் 2 செயின், நல்லா பாருங்கள் 2 செயின் போடுறேன். போட்டுட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றுறேன். அப்புறம் நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு இந்த லாஸ்ட்டு செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சு, இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து உள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்போ இந்த 3 லூப் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 லூப் வழியாக நம்ம இப்படியே இழுத்துறோம். இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராப் அந்த ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது அதே போல் 2 செயின் ஒரு சுற்றுறோம். திருப்பி நம்ம ஒர்க் இப்படி பண்ணுறோம். பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 த்ரெட்டு கடைசியில் இது வழியாக உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். இப்போ நம்ம இதில் 3 இருக்குது, இந்த 3 லூப்லேயும் விடுறோம். மறுபடியும் 1 2 செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்புறோம். இப்போ பாருங்கள் 1 2 3 1 2 3 இந்த 3 வழியாக தான் இனி எல்லாமே செஞ்சுட்டு வரோம். பாருங்கள் இந்த 3 லூப் வழியாக விடுறோம், அப்புறம் இந்த 3 லூப் வழியாக இழுக்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள் 1 2 ஒரு சுற்றுறோம், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். நம்ம ஒர்க்கை திருப்பினோம்னா இப்படி 3 ஸ்டிச் தெரியும். 1 2 3 அதுக்குள்ளே விடுறோம், இப்படி இழுக்கிறோம், மறுபடியும் இந்த 3 லூப் வழியாக இப்படி இழுத்துறோம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள் 1 2 செயின் போடுறோம், ஒரு சுற்றுறோம், மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு 3 தெரியும். 1 2 3 இந்த சைடில்,
அது உங்களுக்கு 2, 3 ஸ்டிச் போடவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள். அப்புறம் இந்த 3 லூப் வழியாக இழுத்துறோம் பாருங்கள். 1 2 செயின் போடுறோம். இங்கேயே இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிறோம். அப்புறம் நம்ம ஒர்க்கை திருப்புறோம். நம்ம ஒர்க்கை திருப்பினோம்னா இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் நம்மளுக்கு இங்கே தெரியுது 1 2 3 3 லூப் தனியாக தெரியும். தெரியுதுங்களா? அந்த 3 லூப் வழியாக விடுறோம். அப்படியே இப்படி இழுக்கிறோம். அந்த 3 லூப் வழியாக இழுத்தோம்னா இதில் ஒரு 3 லூப் இருக்கும். அந்த 3 வழியாகவும் இப்படி இழுத்துறோம் பாருங்கள். இந்த மாதிரி பட்டையாக வரும். 1 2 ஒரு சுற்று சுற்றுறோம். அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புறோம். திருப்பினோம்னா இங்கே லூப் தனியாக தெரியும் பாருங்கள். 1 2 3 அந்த 3 வழியாக இப்படி உள்ளே விடுறோம். விட்டு இழுத்துட்டோம்னா 3 லூப் ஹூக்கில் இருக்கும். அப்படி இழுத்துறோம். மறுபடியும் பாருங்கள். 1 2 ஒரு சுற்று சுற்றுறோம். இப்படி திருப்புறோம். 3 லூப்பு நம்ம கண்ணுக்கு தெரியும். 1 2 3 அந்த 3 லூப் வழியாக விடுறோம். இந்த 3 லூப் வழியாக இழுக்கிறோம். 1 2 ஒரு சுற்று சுற்றுறோம். திருப்புறோம். இங்கே 3 லூப் தெரியும். 1 2 3 அந்த 3 கரெக்டாக 3 வழியாக விடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து திக்னஸாக வரும். நீங்கள் மற்ற ஸ்டிச்சஸ் வழியாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோணையாக தெரியும். அப்போவே பிரிச்சுருங்க. சரிங்களா? பாருங்கள். 1 2 ஒரு சுற்று சுற்றுறோம். இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு இந்த கார்னரில் கடைசியில் 3 தெரியும். 1 2 3 2ல் விட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் வந்து பட்டையாக வராது. இந்த 3ல் விட்டு இப்படி எடுத்து மறுபடியும் இப்படி திருப்பணும். 1 2 ஒரு இங்கே ஒரு திருப்பு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ராப் எப்படி லைனாக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி பட்டையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பட்டையாக வரும். இது நிறைய நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதில்லை பாருங்கள். இங்கே இருக்கும்போதே நம்ம இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கணும். அப்புறம் இப்படி திருப்பினோம்னா இந்த லாஸ்ட்டில் இந்த 3 அவ்வளவே தாங்க. இதை லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கும் அதோட போதும். நம்ம ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு போட்டுக்கோங்க. அந்த சைஸ் நம்ம வந்ததையும் பாருங்கள். அந்த சைஸ் வந்ததையும் நம்ம வந்து அப்படியே நம்ம த்ரெட்டை வந்து இப்போ இதோட நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு ஸ்ட்ராப் இது வரைக்கும் போதும். இதோட ஸ்ட்ராப் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணி விட்டு இந்த வழியாக இப்படி ஒரு இழுத்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ பட்டையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தாங்க ஸ்ட்ராப் மேக்கிங். இந்த ஸ்ட்ராப்பு இது வந்து உங்களுக்கு பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பட்டையாகவும் இருக்கும். இந்த பேக் இல்லை, இந்த பேக்குன்ட்டு இல்லை, எல்லா பேக்கும் நீங்கள் இந்த மாதிரி இது ஸ்ட்ராப் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பட்டையாக தெரியும் பாருங்கள். நம்ம கரெக்டாக அந்த 3 த்ரெட்டை மட்டும் விடாமல் போட்டு வரணும். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப்பாக இருக்கும். பட்டையாகவும் தெரியும் பாருங்கள்.